சுப்பிரமணியன் இன்றைக்கி ஒரு டெக்னிக் புது டெக்னிக்காக கண்டுபிடிக்கிறாங்க. அரசியலில் பார்த்து இந்த கல்லை ஓட்டு போட்டது, இந்த ஆள் மாறாட்டம், அதெல்லாம் புதுசாக கண்டுபிடிப்பான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கே தெரிய வரும். இந்த குற்றவாளிகள் திருடன், இந்த கொள்ளை அடிக்கிறவன், இது ராபரி பண்ணுறவன், டக்காய்ட்டு இவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவான். போலீஸுக்கே புரியாது இது எப்படிடா பண்ணான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அது தெரிகிறதுக்குள்ளே அதில் ஒரு 10 இது பண்ணிடுவான் குற்றத்தை. அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு மலைக்கும் புது டெக்னிக். இந்த மலைக்கு என்ன பண்ணார் சுப்பிரமணியன் தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் காலையில் ஒரு 3-4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி இல்லாத இடத்துல அவங்கள நிறுத்தி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் சுப்பிரமணியன். அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. வீடியோ எடுத்துட்டு சுப்பிரமணியன் அங்கேருந்து அப்படி வண்டியில் வர்ற மாதிரி வர்றாரு. வந்து இவங்களை செக் பண்ணுறாராம். அதாவது காலையில் 5 மணிக்கு அவர் தூங்காமல் இருக்காராம். அதுக்காக இந்த வீடியோ அவங்கள க்ளீன் பண்ண சொல்லி ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அதை அவங்கள அப்படியே இது பண்ண சொல்லி சுப்பிரமணியம் வர்றாரு. அவங்களுக்கு பாக்கெட்லேருந்து காசு கொடுக்குறாரு. அதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. எந்த மந்திரியாச்சும் பாக்கெட்லேருந்து காசை கொடுப்பானா? ஊராஞ்சத்தை கொள்ளையடிக்கிறவன் தான் திமுக மந்திரிங்க. இவன் போய் கையில் இதுலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்படின்னா தூய்மை பணியாளருக்கு சம்பளம் இல்லையா? அதுதான் நான் அவங்களுக்கு என்னுடைய காசுலேருந்து எழுதி கொடுக்குறேன். அங்கே போய் கணக்கு எவ்வளோ எழுதுவாங்கன்னு அது தெரியாது. அவங்க பாவம் 3-4 பேத்துக்கு இதை கொடுத்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு அதை அப்படியே சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் போட்டு விட்டு மந்திரி பாருங்கள் காலையில் தூங்காமல் எல்லாம் பண்ணுறேன், எல்லாம் ட்ராமா. இப்போ புதுசாக ஒன்றை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. இந்த வீடியோவை பாருங்கள். ஆக நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க. அந்த வீடியோவில் ஏமாற்றிருக்காங்க. என்னென்னா காலையில் நாங்கள் தான் போய் உலகம் பண்ணோம், மந்திரி கை காசை கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும்னு ஊரை ஏமாத்துறாங்க. ஆனால் சென்னையில் அவர் நிற்கிற இடத்துல பாருங்கள் தண்ணியே இருக்காது. ஆனால் சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பேஞ்சது ஒரு 4-5 சென்டிமீட்டர் கூட பேஞ்சிருக்காது. போன வருஷம் பேஞ்சது 52-53 சென்டிமீட்டர். இந்த தடவை இன்னைக்கு காலையில் ஒரு 4-5 சென்டிமீட்டர் கூட பேஞ்சிருக்காது. எல்லாம் நீச்சல் குளத்தில் குளித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க சென்னையில். பாருங்களேன் இந்த வீடியோவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சப்வேலாம் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணி நிற்கிது. வண்டிகள்லாம் நின்று போகுது. ஒரு சின்ன மழை. ஸோ இதெல்லாம் மறைக்கணும், இந்த எவனாச்சும் மீடியாவில் எடுத்து காமிச்சிருவான்னுங்கிறதுக்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த விஷயத்தை பண்ணி விடிய காலையில் ஷூட்டிங் நடத்தி சினிமா ஷூட்டிங் மாதிரி அவங்களுக்கு கையில் இருந்து பணம் எடுத்து கொடுத்து இப்படி ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். சொல்லி அழுத்து போச்சு. ஒவ்வொரு மழையிலையும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் சொல்லி அழுத்து போச்சு. இன்றைக்கும் இந்த வேலை பண்ணிட்டாங்க. திமுக திராவிட திருட்டு மாடல் திருட்டு வேலையை பண்ணிட்டாங்கங்கிறதுக்காகத்தான் அந்த இந்த திருட்டு வீடியோவை அவங்க எல்லாத்துக்கும் காமிச்சோம். சரி, இவ்வளோ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாலின் ஊர்லேயே இல்லை. எங்கே போனாருன்னு தேடினோம்னா அவர் கேரளாவுக்கு போகிறார். வைக்கோம்ங்கிற இடத்துக்கு போகிறார். யாரோட போகிறாரு? எடுபடி மந்திரி ஒரு 4-5 பேர் இருக்கான். அவங்களோட திருமாவளவனையும் சேர்த்துக்கிட்டார். இப்போ திருமாவளவன் இந்த திமுக கூட்டணி கட்சியெல்லாம் ஏன் உயிரை விடுறான் தெரியுமா? அதை ஒரு சொன்னதான் ஏன் திட்டுனேன்னு ஏன் இது பண்ணுறாங்கன்னா, கான்ட்ராக்டு பூரா கவர்மெண்ட்டு கான்ட்ராக்டை பூரா முன்னாடி கட்சிக்காரனுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ திமுக கூட்டணி கட்சிக்கும் பிரிச்சுட்டாங்க. காங்கிரஸ்காரனுக்கு இவ்வளவு கான்ட்ராக்ட், திருமாவளவன்னா உன் கட்சிக்காரனுக்கு இவ்வளவு சம்பாதிக்க வைக்கிறதுல நான் மட்டும் இல்லை, என் கூட்டணி கட்சி நீயும் சம்பாதினா அவ்வளோ வரைக்கும் எல்லா கான்ட்ராக்டும் ரகசியமாக கொடுத்து மக்கள் பணத்தை
ஆளுங்கட்சி கொள்ளையடிக்கிறதும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் கொள்ளையடிக்கிறாங்க. அதனால தான் அவங்க துடிக்கிறாங்க. ஸ்டாலினை எதிர்த்து பேச காரணம் வருமானம். எதிர்கட்சியாக இருந்த வருமானம் வருமா? ஸ்டாலின் பாதுகாமிச்சிட்டாரு. இருக்கவே இருக்கும். நம்ம இழிச்சோம் வாங்க, நம்ம பணம், நம்முடைய டேக்ஸ் பேயர் மணி, மக்கள் வரி பணம் அடித்து கொள்ளையடிக்கிறான். கூட்டணி எல்லாம் செய்யுது. அதனால தான் கூட்டணிக்காரன் போய் வைக்கோமில் நிற்கிறான். வைக்கோமில் என்ன பண்ணார் ஸ்டாலின்னா பாருங்கள். ஈவேரா இதை ராமசாமி இதை திறந்து வைக்கிறார். ரிப்பனை கட் பண்ணுறாரு. இங்கே வந்துக்கிட்டு எந்த நேரம் மழை எப்படி வந்து அடிக்கும்னு தெரியாது. அங்கே உட்காந்து மந்திரிகளோட ரிப்பன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பேர் கூட இல்லை. கேரளாவில் இருக்கிறவன் அந்த பினராயி விஜயன் மந்திரி, அவங்கெல்லாம் ஐஎன்டி கூட்டணி. அதனால் அவர் மட்டும் வந்திருக்கார். ஒருத்தன் இல்லை. அந்த இதை திறந்து வைக்கும்போது என்னத்தை கிழிச்சார். 10 பேர் கூட. நான் நேற்றே சொன்னேன், அங்கே 1000 ரூபா கொடுத்து பிரியாணி கொடுத்தா உதப்பான். நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை. கேரளா ரொம்ப அட்வான்ஸ்டு. அங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டு. சினிமாவில் நடிக்கிறவன் வந்து எலெக்ஷனில் நின்னாலே தோக்கடிப்பான்.